இவ்ளோ பேசுறோமே, நீங்க மட்டும் ஒழுங்காடான்னு நீங்க கேட்பீங்க. நானும் ஒழுங்கெல்லாம் கிடையாதுங்க. நானுமே பெர்சனலா ஒரு டாக்ஸிக் ஃபேனா தான் இருந்திருக்கேன். ஏன்னா 2023ல ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சிலருந்து எடுத்தப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியன்ற பழைய பிளேயர வந்து கூட்டிட்டு வந்துட்டு இது கேப்டன்சி குடுக்குறப்போ வந்து எங்களுக்குமே காண்டா தான் இருந்துச்சு. அந்த டைம்ல நீங்க கேட்கலாம். என்னடா எல்லா டீம்லயும் வந்து கேப்டன் மாத்துறது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீம்லயும் கேப்டன் வந்து விட்டுட்டு போவாங்க. அந்த கேப்டன் விட்டுட்டு இன்னொரு பிளேயருக்கு வழி குடுப்பாங்க. ஏன்னா டீம் வந்து ஃபியூச்சர்ல வந்து பில்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து கேப்டன்சி வந்து புடுங்கிக்கிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து. சோ அந்த இடத்துல வந்து பெர்சனலா வந்து ஹர்ட் ஆச்சுன்னு தான் சொல்லுவோம் நாங்க. ஏன்னா இத்தன வருஷம் வந்து ரோஹித் சர்மா அத்தன அச்சீவ்மென்ட்ஸ் 5 கப் அடிச்சிருக்காருங்க. அவர் விளையாடின 10, 11, 13 வருஷத்துல. மேனேஜ்மென்ட் தானே காரணம். ஒரு பிளேயர கூட்டிட்டு வந்து கேப்டன்சி மாத்துறாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் தானே காரணம். அந்த டைம்ல பெர்சனலா வந்து நான் ஹர்திக் பாண்டியா கிட்ட வந்து லைக் ரோஹித் சர்மா ஃபேன்ஸா இருக்கட்டும், இன்னொருத்தன் வரான்ல அந்த இடத்துக்கு அவன தான் நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஹேட்டட ஃபுல்லா ஹர்திக் பாண்டியா கிட்ட காமிச்சு, அந்த டைம்ல வந்து பயங்கர ஹேட்டடா போயிட்டு இருந்துச்சு. நானுமே ஒரு டாக்ஸிக் ஃபேனா தான் இருந்திருக்கேன் அந்த விஷயத்த பொறுத்தவர. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் இந்த மும்பை இந்தியன்ஸ் பையன் தான்டான்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிட்டு, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியாக்கு பெர்ஃபார்ம் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. வேர்ல்ட் கப் வந்து அந்த கிளாஸன் இப்ப கூட அந்த கிளாஸன் விக்கெட்லாம் எடுக்கும்போது அப்படி இருந்துச்சு. ஒரு ஹோப் கிடைச்சிராதான்னு இருக்கும்போது கரெக்ட்டா கிளாஸன் விக்கெட் எடுக்கும்போது, அப்பல்லாம் எனக்கு ஹர்திக் பாண்டியா வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் ஜெயிச்சுட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு அவர் அழுவாரு பாருங்க. அந்த மாரி அவ்ளோ ஹேட்ரட தாங்கிட்டு அந்த மனுஷன் வந்து அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கும்போது எவ்ளோ எமோஷனலா இருக்கும்னு அப்பதான் புரிஞ்சுது. ஒருத்தர்கிட்ட வந்து ஈஸியா ஹேட்ரட் காமிச்சிடலாம். ஆனா அது தாண்டி அவங்க எவ்ளோ பண்ணி இவ்ளோ மேல வராங்க பாரு. அதுதான் வந்து எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் ஹர்திக் பாண்டியா மேல. சோ அந்த மாரி ஒரு பிளேயர வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே அந்த ஹேட்டட்ன்றது போயிடும்ன்றது நான் அந்த விஷயத்துல வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் பெர்சனலா.